விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கான இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி அமைய இருக்கின்றது? கோகுலக்கண்ணன் அவர்களிடமிருந்து தொடங்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ராசி அதிபதி செவ்வாய். ஆனால் காலச்சக்கரத்திற்கு 8வது ராசி. மர்மமான விஷயங்களை மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சி வச்சுருப்பாங்க. சொந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, தான் குடும்ப விஷயத்தையும் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற குணாதிசயங்கள் இவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள்ட்ட ஒரு ரகசியத்தை சொன்னால் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, யார்கிட்டையும் சொல்லாமல் அவங்களுடைய மான மரியாதையை தன் மான மரியாதை மாதிரி காப்பாற்றக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் இவங்களுக்கு இருக்கும். இவர்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல இதுவரையும் அர்த்தாஷ்டம சனி இருந்தார். அதற்கு பேர் அஷ்டம சனியில் பாதி துன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள்ட்ட கேட்டால் பாதிலாம் இல்லையா, முழு துன்பமே அனுபவிச்சுட்டான், ஏற்கனவே 7.5 வருஷம் 7.5 சனி, கொஞ்சம் ரிலாக்ஸ் விட்டார், திரும்ப 4ஆம் இடத்துல எல்லாத்தையும் சனி பகவான் பழகிருச்சு எங்களுக்கு, இதுக்கு மேலே அவர் விலகனா இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல். ஆனால் 5ஆம் இடத்திற்கு சனி பகவான் போகும் பொழுது பஞ்சம சனியாக உட்கார்றார். அது ஒரு திரிகோண பாவகம்னு சொல்லுவாங்க. விருச்சிக ராசிக்கு முயற்சிக்குரிய கிரகமும் கேந்திரத்திற்குரிய கிரகமும் திரிகோண பாவகத்திலே அமர்ந்து அந்த வீட்டின் அதிபதி அவருக்கு திரிகோணத்தில் போய் உச்சமடைவது விருச்சிக ராசிக்கு அற்புதமான அமைப்பு. ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் கைவிட போகுது. குழந்தைகளுடைய படிப்பு, நீண்ட நாள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் அவங்களுக்கு நடக்கிறது. திருமண வாய்ப்புகளில் ஒரு நல்ல வெற்றி பெறுவது, கணவன் மனைவி பிரிவில் இருக்கிறவங்க கூட ஒன்று சேரக்கூடிய சூழல். அப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னன்னா, விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடங்கிற களத்திர ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு, அப்புறம் எப்படியா ஒன்று சேருவான் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் வரும்போது சனி பகவானை குரு பார்ப்பதனால பழைய பஞ்சாயத்தெல்லாம் உட்கார்ந்து பேசி எல்லாத்தையும் தூசி தட்டி ஓ மேல தப்பு இருந்தாலும் மன்னிச்சுக்கலாம், ஏ மேல தப்பு இருந்தாலும் மன்னிச்சுக்கலாம்னு சொல்லி விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழலை, மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருந்த விஷயங்களை எல்லாம் வெளியில கொண்டுட்டு கொட்டியா பேசியா தீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலை சனி பகவான் இவர்களுக்கு உருவாக்குவார். ஒரு விஷயத்துல விருச்சிக ராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும். ஏற்கனவே ஒன்றும் இல்லை, இருந்தாத்தான் காசை கொடுக்க முடியும் இவர்களால. ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அப்ப கடனை வாங்கியாவது யாருக்காவது கொடுத்து நல்ல விலை ஆகிடுவோம், கடனை வாங்கியாவது சுபகாரியத்தை கிராண்டா பண்ணிடுவோம், 10 வருஷமா ஒன்றும் செய்ய முடியல, கடனை வாங்கியாவது ஒரு விஷயத்தை செய்வோம்னு இவர்கள் நினைக்க கூடாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இவர்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷத்திற்கும் ஆதிபத்திய கிரகமாக வர்றதுனால, செவ்வாய்க்கு சனி பகை கிரகங்கிறதுனால இவர்கள் கடன் வாங்கிக்கிட்டா விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த சுபகாரியம் என்பது தடைபடும். அப்போ கடனை வாங்காமல் எதையும் செய்ய முடியாதியா அப்படின்னு சொல்லும்போது அளவான கடனாக விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்து கொண்டால் இந்த சனி பயிற்சி அற்புத பயிற்சின்னு சொல்லலாம். சிறப்பு. நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் நீங்கள் சொல்லுங்கள், விருச்சிகத்துக்கு எப்படி இருக்கு? விருச்சிக ராசிங்கிறது கொள்கை பிடிப்புடைய ராசி. எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. இவர்கள் வாழ்க்கையில் உழைக்க தயங்காதவர்கள். அப்படிப்பட்ட இவர்களுக்கு என்னன்னா, அந்த சனி பகவானுடைய விஷயத்தை சொல்லும்போது மனதிற்குள்ளே இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ரகசியத்தை வச்சுக்கிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். மனசில் ரகசியம் வச்சுக்கிட தெரியாத ராசி எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? மிதுன ராசிக்காரங்கள்ட்ட மட்டும் ரகசியத்தை சொல்லிடாதீங்க. அடித்து கூட கேட்பாங்க, அப்போ கூட சொல்லிடாதீங்க. ஏன்னா ரகசியம் மனசில் தங்காதவங்களுக்கு. இப்போ இந்த விருச்சிக ராசி மனசில் ரகசியத்தை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க பாருங்கள், இவங்களுக்கு இந்த தடவை ஒரு சோதனை. 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். நாவடக்கம் வேணும். விருச்சிக ராசிக்கு தான் இப்போ நாவடக்கம் முக்கியம். ஏன்னா இவங்க பேசுகிற பேச்சுனாலே குடும்பத்தில் பிரச்சனை வரும், பேசுகிற பேச்சுனால ஆஃபீஸில் பிரச்சனை வரும். நான் எல்லாம் ஒர்க்கையும் செய்வேன், நான் சிஸ்டமேட்டிக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் விருச்சிக ராசிக்கு இருக்குது. அது உண்மையும் கூட. ஆனால் நான் செய்கிற மாதிரி நீ செய் அப்படின்னு அடுத்தவங்களை எதிர்பார்ப்பாங்க பாருங்க, அங்கே தான் சிக்கல் வருது. பிறரை குறை சொல்லி விடக்கூடாது. நீங்கள் பேசுகிற பேச்சினால குடும்பத்தில் பிரச்சனை வரலாம், பேசுகிற பேச்சினால வெளியிடத்திலே உங்களுக்கு சிக்கல் வரலாம். அதில் கவனமாக இருக்கணும். சனி பகவான் இவங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்காருங்கும் போதே அர்த்தாஷ்டம சனி என்னைக்கு விலகிச்சோ, சுகஸ்தானத்தை விட்டு சனி பகவான் விலகின பிறகு தேக ஆரோக்கியத்தில் கடந்த 2.5 வருஷமாக இவங்க பட்ட கஷ்டமெல்லாம் மெல்ல மெல்ல நிவர்த்தியாகும். நிறைய பட்டுட்டாங்க. ஆக அந்த கஷ்டங்களிலிருந்து நிவர்த்தி இருக்குது. சனி பகவானுடைய பார்வை இந்த 7வது ஸ்தானத்தில் விழும்போது நண்பர்களை பார்த்து தேர்ந்தெடுங்கள். நண்பர்களால் சில பிரச்சனைகள் வரும், தவறான நண்பர்கள் ஏற்படுவார்கள். இந்த காலகட்டத்தில் நட்பு என்ற பெயரிலே உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய சில பேர் வருகிறார்கள் அப்படிங்கிற வார்த்தையை தான் ரொம்ப கவனமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. எச்சரிக்கையோடு நீங்கள் இருங்கள். அதுமாதிரி திருமண வாழ்க்கையில் அனுசரித்து போடுங்கிற உண்மையை நண்பர் சொன்னார், அது மிக முக்கியம். அதே மாதிரி ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கும். பலருக்கு இந்த காலகட்டத்தில் ப்ரொமோஷன், தொழிலில் செய்தொழிலில் பெரிய வளர்ச்சி, இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ நிறைய சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. நன்றி ஐயா. பீமராஜ் ஐயர் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், விருச்சிகத்துக்கு எப்படி அமையுது? விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த 5ஆம் இடத்துல வரக்கூடிய சனியை பஞ்சம சனின்னு சொல்லுவோம், புண்ணிய சனின்னு சொல்லுவோம், தெய்வ சனின்னு கூட சொல்லலாம்.
இந்த 5ஆம் இடத்திற்கு சனி வரும்போது இவங்களுக்கான உனக்கு எதிர்காலம் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்துரும். இமீடியட்டாக இப்போயே உங்களுக்கு பலன்கள் கிடைக்குதா இல்லையான்றது வேறு. ஆனால் எதிர்காலத்தில் நீ நல்லா இருக்க போகிற அப்படின்ற ஒரு விஷயமானது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். தெய்வ அனுக்கிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்று அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடுவாங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கஷ்டங்களை தாங்குவாங்க. தன் மீது நம்பிக்கை வைத்திருப்பாங்க. ஒரு கட்டத்தில் முடியலன்னு சொன்னால் அப்படியே இறைவனையை சரணாகதி அடைஞ்சிருவாங்க. ஸோ ஏதோ ஒன்றை அவங்க உறுதியாக நம்புவாங்க. அதனால் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து அவங்களால தன்னை தற்காத்து கொள்ள முடியும், அதை தாங்க முடியும், போராட முடியும். யார்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுங்கள், ஒரு எமோஷ்னலாக ஒரு விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்களோ இல்லையோ, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவங்க கிட்ட கேட்கலாம். இவங்களுடைய வயசு என்னவா இருக்கோ அதை விட டபுள் டைம், அப்படி 15 வயசுனா 30 வயசுக்கான அனுபவங்கள் இவங்ககிட்ட இருக்கும். அந்த அளவிற்கு இவங்க எல்லா விஷயங்களையும் பார்த்துருப்பாங்க. 5ஆம் இடத்துல சனி வரும்போது நிறைய அனுபவங்கள், நல்ல புத்தி சாதுரியம், இதை தான் நான் எடுத்து படிக்க போகிறேன் அப்படின்றத இவங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது ஒரு ஆசிரியரோ பெற்றோரோ கூட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் எனக்கு வரும், அதை படிப்பேன், இதை படித்தா தான் எனக்கு ஃப்யூச்சர் இருக்குது, நான் படிப்பேன், இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுவேன், இந்த வேலையில் இருப்பேன், இல்லைனா இருக்க மாட்டேன், இந்த சொத்தை வாங்க மாட்டேன்றது தீர்மானமாக முடிவு எடுத்து எதிர்காலத்திற்காக இவங்க செயல்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். சிறப்பு. பாரதி ஸ்ரீதர்மா, நீங்கள் சொல்லுங்கள், விருச்சகத்துக்கு எப்படி அமையுது? விருச்சிகராசிக்காரர்களுக்கு எனக்கு முன்னாடி பேசின 3 பேருமே 2மே சொன்னாங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் 2மே சொன்னாங்க. ஸோ அறிவுரைகளை கண்டிப்பாக எல்லாரும் எடுத்துக்கொள்ளணும். 5ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் இப்போது மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் நமக்கு குரு 8ல் இருப்பார். ஸோ குரு மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் சில மாற்றங்கள் இவங்களுக்கு இருக்கும். குணாதிசயங்கள் சொன்னாங்க இவங்க. விருச்சிக ராசிக்காரர்கள்ட்ட சில பிடிவாதங்களும் உண்டு. அவள் மாற்றிக்க மாட்டா, அவள் நினச்சதையே பண்ணணும் அப்படின்னு நினைப்பா. அந்த குணத்தை கொஞ்சம் மாற்றிக்கணும். சனி பகவான், குரு, ராகு, கேத்து இவங்களுடைய சஞ்சாரத்தில் இவங்களுடைய பிடிவாதம், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சில பிரச்சனைகளையும் இவங்க சந்திக்க நேரிடும். குறிப்பாக நட்புகள் இடையே தகாத நட்புகள், தவறான செயல்கள், அப்புறம் நாளைக்கு அதனால் குடும்பத்தை விட்டுக்கான பிரிவுகள். அதனால் உங்களினுடைய வாழ்க்கையில் என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க, யாரோடு இருக்க போகிறீங்க, கூட்டு தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரம் எதுவாக இருந்தாலும் பெரியவர்கள் இடத்துல வீட்டில் கொஞ்சம் ஆலோசனைச்சு பண்ணலாம். எனக்கே எல்லாம் தெரியும், நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னால் இவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ். அதனால் பெரியவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு பண்ணும்பொழுதோ, இல்லை நீங்கள் ஒரு குருவை கேட்கலாம், ஒரு ஜோதிடர் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கேட்கலாம். ஒரு அட்வைஸ் படி உங்கள் வாழ்க்கையை நடத்தினால் இந்த 5ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவானால் பிரச்சனைகள் பெருசாக இல்லை.